ஜனநாயகன் படம் வந்து பிளாஸ்டா அமையுமா? ஒரு ப்ரொடியூசரா உங்களோட கருத்து என்ன? நிச்சயமாக பெரிய லெவலில் வரவேற்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதாவது என்னென்னா ஒவ்வொரு குடும்பத்துலேயும் இந்த அப்பா புள்ள அப்படிங்கிறது வந்து ஒரு சர்டன் ஏஜ் வரைக்கும் தான் அப்பா சொல்கிறத எல்லோரும் கேட்பாங்க. எல்லார் வீட்லேயும் வீட்டுக்கு வீடு வாசப்படி தான் இது. இப்போ ஆல் ஓவர் இந்தியாவிலேயே இப்போ எது வந்து வம்பு இல்லாத ஸ்டேட்டுன்னு பார்த்தா தமிழ்நாடு தான். லஞ்சம் இல்லாத ஸ்டேட்டுன்னு பேர் வாங்க போகுது. ஏன்னா இப்போ டிஎம்கே என்னென்ன ஏற்றுனாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஏற்ற வேண்டியது பாக்கி இல்லை. கரண்ட் பில்லு மட்டும் இல்லை, சொத்து வரி, அந்த வரி, இந்த வரி எல்லாத்தையும் போட்டு. தலைமைச் செயலகத்தில் நடந்த அமைச்சரவை கூட்டத்திலையும் நிறைய அமைச்சர்களை வந்து வார்ன் பண்ணியிருக்கிறாரு. மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபில் எக்ஸ்பெயின்ஸ். பிகின் டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட 7th சேனல் ப்ரொடியூசரும் அரசியல் விமர்சகருமான மாணிக்கம் நாராயணன் அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? டிவிகே 2026 எலெக்ஷன்ல ஜெயிச்சு அவங்க ஆட்சி அமைச்சு கிட்டத்தட்ட 60 நாட்களுக்கு மேல ஆச்சு. அப்படியே பரபரப்பா போயிட்டு இருக்கு. இன்னும் அந்த பரபரப்பு கொஞ்சம் கூட குறையல. இந்த நிலையில ஜூலை 23ஆம் தேதி வந்து ஜனநாயகன் படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. ஆனா அதுக்கு முன்னாடி, அதாவது தேர்தலுக்கு முன்னாடியே ஜனநாயகன் படம் வந்து இணையதளத்துல லீக் ஆகி பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திருச்சு சார். உங்களுக்கே தெரியும். இப்போ ஜனநாயகன் படம் வந்து 23ஆம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போது. இது ஒரு பிளாஸ்டா அமையுமா? ஒரு ப்ரொடியூசரா உங்களோட கருத்து என்ன? நிச்சயமாக பெரிய லெவலில் வரவேற்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவருக்கு ஒரு நல்ல இமேஜ் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. சும்மாவே ஒரு நல்லா டான்ஸ் ஆடுவார், நல்லா பண்ணுவாருன்னு பேர் வாங்கிட்டு இத்தனை வருஷமாக. ஸோ படம் வந்து என்ன தான் நீங்கள் இணையதளத்தில் ரிலீஸ் ஆனாலும் தியேட்டரில் பார்க்குறது லைவாக வந்து இட்ஸ் என்ஹான்ஸ்டு பிக்சர் தானே. 10 times of the size of the normal human life. ஸோ டெஃபினட்டாக மக்கள் வந்து அதை விரும்பி பார்ப்பாங்கன்னு எனக்கு தோணுது. விஜயோட முகத்திற்காகவே அவங்க அதாவது இவர் என்னென்னா இவரை பற்றி 1-2 கிரிட்டிசிசம் அது முட்டாத்தனமாக இருக்குது. பட் ஓவராலாக இவர் நல்ல இமேஜ் இருக்குது. இந்த 60 நாள்லேயே எல்லாருமே ஏன் நம்பர் ஆஃப் டேஸை கனெக்ட் பண்ணால் எனக்கு தெரியாது. ஏன்னா சினிமாவை நான் ஓடுறதுக்கு இது வந்து கவர்மெண்ட்டு, அது 5 வருஷம் இருக்க வேண்டிய கவர்மெண்ட்டு. சும்மா இவங்களாம் ஏதோ சொல்லிக்க வேண்டிய 60 நாள் இருக்குது, 30 நாள் இருக்குது, வளர வேண்டியது. ஒரு கவர்மெண்ட்டு ஃபார்ம் ஆகிடுச்சு. அவங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கெல்லாம் பவரை ஷேர் பண்ணியிருக்காங்க. இது எப்படி கௌரவம் எனக்கு தெரியல. இதெல்லாம் கௌரவம் கவராது. படமும் நல்லா கலெக்ட் பண்ணிடும். அதாவது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, எல்லா ஊர்லேயுமே இதுக்காகவே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படத்தை பார்ப்பாங்க. எப்படி சொல்றது, உலகம் முழுக்கவே தளபதி விஜய் அவர்கள், இப்ப சொல்ல போனா முதல்வர் விஜய் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கதான் செய்யுது. கட்டாயமா இருக்கு. ஏன்னா அதாவது இதெல்லாம் ஒரு படத்துக்கு வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா திங்ஸ் தேவைப்படுது டு ப்ரொமோட் த ஃபில்ம். மோஸ்ட்லி நம்ம பார்த்தோம்னா ஒரு நெகட்டிவ் கமெண்ட் வந்து ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கோம், இல்லை எவனாவது கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு உட்காந்துருப்பான். பட் இது வந்து எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. ஏன்னா அவர் நல்லா பண்ணுறாரு. 1-2 குறைகள் இருக்கத்தான் செய்யுங்கிற மாதிரி நல்ல பேர் இருக்குது. இப்போ ஆல் ஓவர் இந்தியாவிலேயே இப்போ எது வந்து வம்பு இல்லாத ஸ்டேட்டுன்னு பார்த்தா தமிழ்நாடு தான். லஞ்சம் இல்லாத ஸ்டேட்டுன்னு பேர் வாங்க போகுது. லஞ்சம் வந்து டோட்டலாக இராடிகேட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது பெரிய கொஸ்டின். பட் இட் கேன் பி கண்ட்ரோல்டு அப்படிங்கிறத அவர் கொண்டு வந்திருக்காரு. ஓகே, இட் இஸ் டு அ சர்டன் எக்ஸ்டென்ட் கண்ட்ரோல் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சுற்றி இருக்கிறவங்களை பற்றி தானே நம்ம ஜாலி. இப்போ எனக்கு ஒன்றும் நடக்கலை. பட் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ஒரு கான்ட்ராக்டரையோ ஒரு ரியல் எஸ்டேட்காரனையோ ஸ்கூல் எங்கே கேட்டாலும் வந்து அப்பா லஞ்சம் இல்லைப்பா, காரியம் ஆகிடுச்சுப்பா அப்படின்றாங்க. அது வந்து பெரிய லெவலில் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, லஞ்சம் இல்லாத தமிழகம் உருவாயிருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போதைக்கு உருவாயிருக்கு. இது கண்டினியூ ஆகும்னு எனக்கு தோணுது. சரி சார், நம்ம ஊழலை பற்றி அடுத்த கொஸ்டின் நான் உங்ககிட்ட கேட்குறேன். அதுக்கு முன்னாடி தளபதி விஜய் வந்து இப்போது சிஎம் ஆகிட்டாரு. அவரோட மகன் சஞ்சய் அவர்கள் சினிமா துறையில் இப்போ தான் வளர்ந்துட்டு வராரு. ஒரு ப்ரொடியூசராக நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது என்னென்னா ஒவ்வொரு குடும்பத்துலேயும் இந்த அப்பா புள்ள அப்படிங்கிறது வந்து ஒரு சர்டன் ஏஜ் வரைக்கும் தான் அப்பா சொல்கிறத எல்லோரும் கேட்பாங்க. எல்லார் வீட்லேயும் வீட்டுக்கு வீடு வாசப்படி தான் இது. ஒரு 25 வயசு அப்படி ஆயிடுச்சுனாவே பையன் என்ன நினைக்கிறாங்கன்னா எனக்கு அப்பாவோட பெட்டராக தெரியும்னு நினைக்கிறான். அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்கள நம்ம குறை சொல்ல முடியாது இல்லையா. ஒவ்வொருத்தங்களுடைய அவுட்லுக் ஆன் லைஃப், ஐ வாண்ட் டு பி சம்படி அப்படின்னு அவன் நினைக்கிறாங்க. ஸோ ஐ திங்க் ஹீ இஸ் ட்ரைங் டு டூ சம்திங். அது அவர் பண்ணுவார். அதுக்கு அவருக்கு என்ன டேலண்ட் இருக்குங்கிறது ஒரு படம் வெளில வந்தால் தான் தெரியும். ஆமாம், கரெக்ட். இப்போ கூட ஒரு படம் இயக்கிட்டு தான் இருக்காரு. ஆமாம், அதனால் அவருடைய லைஃப்பை அவர் பார்க்க போகிறாரு. இப்போது சந்திரசேகர் வந்து விஜயோட அப்பா. இப்போ விஜய் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு.
அவர் வந்து டெய்லி அப்பா போய் பார்த்துட்ருக்காரா ஏதோ பண்ணிகிட்ருக்காரான்னா கிடையாது. அப்பா அவர் வேலையை பார்த்துட்ருக்காரு, அப்பா அம்மா இவர் வேலையை பார்த்துட்ருக்காங்க. ஏதாவது ஒரு ஒகேஷன், ஒரு பர்த்டே, ஒரு விழான்னா அவங்க போய் மீட் பண்ணிக்கிறாங்க, அவ்வளோதானே தவிர அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை மக்களும் எதிர்பார்க்கல. எல்லா குடும்பத்துலேயும் இது நடக்கும். அதாவது ஒரு சிஎம் ஆகிட்டா அவருக்கு நிறைய ப்ரீ ஆக்கியபைடு மைண்டாக இருக்கும். இப்போ நானே வந்தவொன்னு சொன்னேன்ல, இன்றைக்கி நான் மென்டலாக கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்கேன், இப்போ உங்களை கமிட் பண்ணுறதுக்காக நான் இன்டர்வியூ பண்ணுறேன்னு சொன்னேன். அந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு அன்னன்னைக்கு நிலைமை என்ன இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ ஐ திங்க் பையன் வேலையை பார்ப்பார், விஜய் வேலை பார்ப்பார். ஐ திங்க் திங்ஸ் வில் கோ, லைஃப் ஹேஸ் டு பி லிஃப்ட், அவ்வளோதானே தவிர. டிவிகேக்கு ஓட்டு போட்டவங்களே இப்போ ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்க. நாங்கள் மாற்றத்தை விரும்பி ஓட்டு போட்டோம், ஆனால் இப்போ எங்களுக்கு மிஞ்சிருக்கிறது ஏமாற்றம் அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரோல் பண்ணும்போது ரீல்ஸ் நம்மளுக்கு வந்துக்கிட்டு தான் எனக்கு இருக்குது. அந்த மாதிரி ஒன்றும் பெருசாக வரலை, எனக்கு தெரியல. ஏன்னா நீங்கள் மீடியாவுக்குள்ளே இருக்கீங்க, நான் ரொம்ப நியூஸ் தான் பார்ப்பேன் அப்பப்போ. ஆனால் எனக்கு தெரிஞ்ச அது அதிருப்தி வந்து அது இவங்களாம் க்ரியேட் பண்ணுற அதிருப்தியா இல்லை உள்ளபடி அதிருப்தியா, அது என்னன்னு ஸ்பெசிஃபிக்காக சொன்னீங்கன்னா நான் தெரிஞ்சால் பதில் சொல்லுவேன். ஸோ இப்போ கரண்ட் பில் இஷ்யூ வந்து தமிழ்நாட்டில் காட்டுத்தீ மாதிரி பரவி போய் கிடக்கு. எதனால் இந்த திடீர் மின் கட்டண உயர்வு ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது மக்களுடைய அதிருப்தியாக இருக்கலாம். பட் அதுக்கு அவங்க சரியான ஒரு, நான் நினைக்கிறேன் இவங்களுக்கு அனுபவம் இல்லாதனாலையா இல்லை நிறைய அதில் கடன் இருக்குது மின்சார வாரியத்தில். ஆமாம், கடன். அதனால் இது எப்படி அடைக்கிறது, இப்போ இம்மீடியட்டாக இது என்ன பண்ணலான்னு நினச்சி அவங்க ஒருவேளை இதை பண்ணியிருக்க வேண்டாம்னு எனக்கு தோணுது. எனக்கு தெரியாது, நம்ம ஆட்சியாளராக உட்காரல, அரசியல்வாதியும் கிடையாது. இது அவங்க வந்து அன்னெசரியாக இந்த ஒரே ஒரு காரணத்தினால அவங்களுக்கு, ஏன்னா இப்போ டிஎம்கே என்னென்ன ஏற்றுனாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஏற்ற வேண்டியது பாக்கி இல்லை. கரண்ட் பில்லு மட்டும் இல்லை, சொத்து வரி, அந்த வரி, இந்த வரி எல்லாத்தையும் போட்டு சாவடிச்சாங்க. திராவிட கட்சிகள் வந்து இலவசங்களை கொடுத்து நம்ம தள்ள கடனை கட்டினாங்க. இப்போ இவங்க என்ன இலவசம் என்ன கொடுப்பாங்களா தெரியாது. இப்போ மோடியுமே வந்து ஜிஎஸ்டியை நிறைய போட்டாருன்னு பேர் இருந்தது, அது ஸ்லோப்பாக டைடவுன் ஆகுது. அந்த மாதிரி இவங்க வந்து இதுக்கு வழி பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஐ எம் அன்ஏபிள் டு ஃபைண்ட் அ சொல்யூஷன். இவங்க இப்போ மக்களுடைய அதிருப்தி தெரிஞ்சதுக்கப்புறம் இவங்க ஒரு மீட்டிங்கை போட்டு அதை எப்படி வந்து நம்ம குறைக்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஐ திங்க் தேல் டூ சம்திங். இப்போ இது ஒன்று தானே காரணம், இது எத்தனை ரீசன் இருக்குது வேறு அதிருப்தி? இவர் அனௌன்ஸ் பண்ணி பண்ணணும். கீர்த்தனா அவர்கள் வந்து இப்போ ரீசெண்டா பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு அங்க இருக்க தமிழ் மீடியம் படிக்கிற மாணவர்கள் கிட்ட வந்து ஒரு பொண்ணு கிட்ட உங்க அப்பா என்ன பண்றாங்க அப்படின்ற மாதிரி இங்கிலீஷ்ல கேட்டோடனே அந்த பொண்ணுக்கு புரியல. ஸோ இப்போ என்கிட்டயே என் அப்பா என்ன பண்றாங்கன்னு கேட்டா, நான் பள்ளி பருவத்துல இருந்தா சில பிள்ளைங்க அவங்க அப்பாவோட தொழில சொல்றதுக்கு தயங்குவாங்க. சில பொண்ணுங்களுக்கு வந்து இங்கிலீஷ் ஒரு படபடப்பா நார்மலா போய் கேட்டாலே நம்மளுக்கு வந்து எப்படி சொல்றதுன்னா ஒரு படபடப்பு இருக்கும். அது தவறுதான், ஒரு 10 அது தவறுன்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதனாலதான் இப்ப விஜய் அவர்கள் வந்து தலைமைச் செயலகத்துல ஒரு அமைச்சரவை கூட்டம் போட்டு இந்த மாதிரி ஊழல் யாரும் பண்ணக்கூடாது, பண்ணா பதவி பறிக்கப்படும், பள்ளிக்கூடங்கள்ல வந்து இந்த மாதிரியான ரீல்ஸ் எல்லாம் தவிர்க்கணும் அப்படின்ற மாதிரி எப்படி பாக்குறீங்க? அவர் சொன்னது கரெக்ட், இவங்க பண்ண தப்பு தான், அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. அதாவது நீங்க வந்து திடீர்னு ஒரு ஸ்கூலுக்குள்ள போயிட்டு நீங்க ஆய்வு செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, உங்க டிபார்ட்மெண்ட்டும் கிடையாது. அது இவங்க ஏதோ மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கலான்னு ஒரு அனுபவ குறைவனால இவங்க போயிருக்கலாம், ஏதோ தப்பு பண்ணியிருக்கலாம். தப்பை உணர்ந்து இவங்க மன்னிப்பு தான் கேட்கணும். அதை என்ன கரெக்டாக போட்டு கிழிச்சிட்டாங்களா அந்த அம்மாவை? அதெல்லாம் இட்ஸ் அக்செப்டபிள். இப்போ கூட ரீசெண்டா மாம்பாக்கம் அப்படின்ற இடத்துல தாவேக ஊராட்சி மன்ற தலைவர் வீராசாமி அப்படின்றவர் வந்து லஞ்சம் வாங்கியிருந்தாரு. இந்த செய்தி விஜய் அவர்கள் காதுக்கு போய் அவர் உடனடி நடவடிக்கை எடுத்து அவர் வந்து பதவியை ராஜினாமா பண்ண வச்சுட்டாரு. அது மட்டும் இல்லாம 3 மணி நேரத்திலேயே அவரை வந்து கைதும் பண்ணிட்டாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுதான் நான் சொல்றேன். அதாவது என்னன்னா, இந்த மாதிரி சில விஷயங்கள் உடனே ஸ்டெப் எடுத்திருக்காரு. இப்போ அதே மாதிரி இந்த லாக்அப் டெத்தில் எடுக்கலைங்கிறது மக்களுடைய இதாக இருக்கலாம். அதனால் அவர் இன்னுமே இதை கற்றுக்குவார். இனிமேல் ஸ்டெப் எடுத்தோம்னா தான் மக்கள் வந்து நம்மளை மதிப்பாங்கன்னா, அவர் இதெல்லாம் வந்து அனுபவம் தானேம்மா, எல்லாமே அனுபவம். அதனால் நானே சொல்லன்றது, நீ அந்த கேள்விக்கு வராதனால சொல்லலை. இப்போ நியூஸில் அதானே ஓடுது. உடனே வந்து என்ன பண்ணார், அவரை வந்து உடனே ரிசைன் பண்ண சொல்லி வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி 2-3 மேட்டர் நடந்துருச்சு. இப்போ இந்த லஞ்சம் வாங்கினவங்களை பிடிச்சது உடனே அவங்கள வந்து சஸ்பெண்ட் பண்ணதெல்லாம் நடக்குது. போலீஸே அவங்க அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம், அதில் ஏதோ குழப்படி இருந்திருக்கு, அது இனிமேல் கற்றுக்குவாருன்னு நான் நினைக்கிறேன். தலைமைச் செயலகத்தில் நடந்த அமைச்சரவை கூட்டத்திலையும் நிறைய அமைச்சர்களை வந்து வார்ன் பண்ணியிருக்கிறாரு. ஊழல் வாங்கக்கூடாது, பள்ளிக்கூடங்களை போய் ரீல்ஸ் எடுக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மா மாதிரியே சில விஷயங்கள் இருக்குது. அவங்களோட லெகசி, அவங்களோட பாணியை வந்து விஜய் பின்பற்றுற மாதிரி இருக்கலாம். ஏன்னா இஸ் ட்ரைங், நான் என்ன சொன்னேன், இஸ் அட்டெம்ப்டிங் டு டூ சம்திங். நம்ம ஆரம்பத்திலே போட்டு வெட்டி சாச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ வி ஹேவ் டு கிவ் ஹிம் டைம். இப்போ இந்த லாக்அப் டெத் வந்து அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு மேட்ரு. இந்த 3000 ஏக்கருக்கு கையெழுத்து போட்டது அக்செப்ட் பண்ண முடியாத மேட்ரு. தெர் இஸ் நோ செகண்ட் ஒப்பீனியன்.
இதெல்லாம் அவர் அவாய்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். கனிம வளம்ங்கிறத வந்து இந்த மாதிரி விளையாட்டுத்தனம் பண்ணாமல் அதை கொஞ்சம் சீரியஸா இஸ் காட் டு லுக் இன்டு. விஜய் அவர்கள் வந்து ரொம்ப நல்ல மனிதர். அவருக்கு கீழே வேலை பார்க்குற அதிகாரிகள் பண்ற தப்புனால பாதிக்கப்படுறது என்னமோ விஜய் அவர்களோட முகம்தான். அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அவர் ஒரு ஆளா என்ன பண்ண அவருக்காக ஓட்டு போட்டாங்க. he is got to handle these ஆனா அந்த அதிகாரம் எல்லாமே விஜய் அவர்களோட கையில தானே இருக்கு. அவர் இன்னும் கொஞ்சம் வந்து துரிதமா நடவடிக்கை எடுக்கலாம். அதான் மக்களுடைய விருப்பமும். எடுப்பாருன்னு வைப்போம், நம்ம கேட்டா இனிமே எடுப்பாருன்னு நம்ம நம்பணும். அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய உட்கட்சி பூசல்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்படியே அரசியல் கட்சியெல்லாம் இருக்குமா? அதாவது எனக்கு கூட இவங்க அந்த ஏடிஎம்கேல நிறைய பேர் சேர்றாங்கல்ல, இட் இஸ் நாட் வெரி அக்செப்டபிள். ஆமா, அது ஆனா அரசியல் அவங்களுக்கு என்ன ஒரு பிளான் நம்மளுக்கு தெரியாது. பிகாஸ் we are not politicians. அதனால இவங்க உள்ள எல்லாரையும் அள்ளி போட்டுக்கிறது கொஞ்சம் கேவலமாக இருக்குது. அதை விட்டு கிரிட்டிசைஸ் பண்ணுறது பைத்தியக்காரது. ஏன்னா இவங்களே எல்லா ஏடிஎம்கே மினிஸ்டரும் டிஎம்கே மந்திரியாக உட்காந்துருந்தாங்க எத்தனை வருஷத்துக்கு, 5 வருஷம் 10 வருஷத்துக்கு. ஸோ அதனால் இவங்க அதை நக்கல் பண்ண வேண்டாம், பட் மக்கள் அதை நக்கல் பண்ணலாம். மக்களுக்கு உரிமை இருக்குது. இந்த அரசியல்வாதிங்க அதை பற்றி அவன் கள்ள திருடன் அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இவன் கட்சியில் அவன் போனால் அவங்க கட்சியில் இவன் வந்தாலும் எத்தனை வருஷமும் நடக்குது. ஊழல் பண்ண தலைவர்களையே கட்சிக்குள்ள சேர்த்துக்கிட்டு ஊழலே இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் அப்படின்றது விஜய் சொல்றாங்க. அது எந்த வகையில ஏற்புடையதா இருக்கும் அப்படின்றது தெரியல, பார்க்கலாம் போக போக. இப்போதைக்கு எனக்கு அக்செப்டபிளா இல்ல தான் அது. பட் நம்ம எப்படி அட்வைஸ் பண்ண முடியும்? ஒரு கட்சி நடத்துறவங்க அவங்களுக்கு சொல்ல முடியும். ஆமா, நம்ம சொல்லத்தான் தெரிஞ்சது நம்ம சொல்றோம். as a normal citizen I suggest. அடுத்ததா ஒரு பூகம்பமே கிளம்பி இருக்கு. அது என்னதுன்னா பாஜக கூட திமுக போய் இணைய போதாமே சார், அப்படியா? இல்ல, அது அரசியல்ல எல்லாமே பாசிபிள்மா. அதாவது எப்படி திராவிட கட்சி பாஜக கூட போயிட்டு இல்ல, இவனுங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சில லா பாஸ் பண்ணணும்னா மெஜாரிட்டி இல்லைங்கிறதுக்காக இப்போதைக்கு சேர்த்துப்பானுங்க. அப்புறம் இப்போ எனக்கு என்ன அதில் ஒரு நல்ல விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்குது. இந்த திருச்சி சிவான்னு ஒரு டிஎம்கே நல்ல மனுஷன் இருக்கார். அவர் நல்லவர், அறிவாளி. அவர் மந்திரி ஆவார்னு ஒருத்தன் சொன்னான். மித்தெல்லாம் பண்ணது முட்டாத்தனமாக பேசினா அவர் மந்திரி ஆவார்னு ஒருத்தன் சொன்னான். எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அந்த மாதிரி ஆளுங்க வந்து தேவை. அதாவது இவர் கொஞ்சம் நல்ல ஒரு அந்த பேச்சு தான் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஆட்கள் நல்லது. திருமாவளவன் கூட இந்த ஒரு விஷயத்தை வந்து பேசியிருந்தாரு மேடையில். அரசியலில் என்ன வேணாலும் என்னைக்கெல்லாம் நடக்குமா? இவங்க வந்து ஆனால் பாஜக அவ்வளோ லோவாக இறங்குனாங்கன்னா அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, தமிழகத்தில் நம்மளுக்கு எப்படி ஓட்டு கிடையாது, டிஎம்கே அல்லது திருட்டுன்னு பேர் வாங்கிட்டான், நம்ம இப்போதைக்கு இந்த 3 வருஷத்துக்கு அவங்க தேவைப்படுறாங்க, இல்லை பின்னால் நம்ம ஜெயிக்கிறதுக்கு அவங்க ஓட்டு தேவைப்பட்டாலும் போடும், அதனால பரவாயில்ல நம்மளுக்கு சில லா எல்லாம் பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு நோக்கத்தில் அவங்க வரலாம். எலெக்ஷனில் கூட அவங்க ஜாயின் பண்ணலாம், என்ன வேணாலும் நடக்கும். பட் அவங்களுடைய மரியாதையை அவங்க குறைச்சிக்குவாங்க. எப்படி இப்போ டிவிக்கே வந்து இந்த ஏடிஎம்கே ஆளுங்களெல்லாம் உள்ளே எடுத்து போட்டுட்டு மரியாதை அவமானம் தன்னைத்தானே அவமானப்படுத்திக்கிறாங்களே, மண்ணள்ளி போட்டுக்கிறாங்களே, அது மண்ணள்ளி போட்டுக்கிறது தானே. இப்போ டிவிக்கேக்காரங்க இந்த பழைய முதலாளி எல்லாரையும் ஏடிஎம்கேலேருந்து எடுத்துக்கிட்டு தலையில் மண்ணவாரி கொட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல, அதுக்கு எதாவது ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி பாஜகவும் பண்ணலாம். ஏன்னா பாலிடிக்ஸ் நம்ம இவ்வளோ டேரக்டியாக தானே இருக்குது. ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு, எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வருங்கிறதுக்காக போர் சொல்லிகிட்டே இருப்பார். இவன் மேலே போர் துறக்கிறேன், அவன் மேலே போர் துறக்கிறேன்னு. அந்த மாதிரி இவனுங்க எல்லாருக்குமே வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் ஆகிறதுக்கு முன்னாடி கரூர்ல நடந்த மாதிரியே அங்க ஒரு கூட்டம் நடந்திருக்கு. அங்கேயும் குண்டுவெடிப்பு ஏற்பட்டு சில உயிர்கள் வந்து பறிபோயிருக்கு. உடனே அவர் குறுகிய காலத்திலே பிரதமர் ஆகிறாரு. அதே மாதிரி தமிழகத்துல விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா கரூருக்கு போயிட்டு ஒரு கூட்டம் போறாரு, அங்க உயிரிழப்புகள் ஏற்படுது. அங்கே வந்து குறுகிய காலத்துல வந்து விஜய் வந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆகிறாரு. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வியூக வகுப்பாளராக இருந்தவர் வந்து பிரசாந்த் கிஷோர். அதே மாதிரி டிவிகே தலைவர் நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு வியூக வகுப்பாளராக இருந்தவர் பிரசாந்த் கிஷோர். இது ரெண்டுக்கு ஏதாவது லிங்க் இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அது அந்தந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி. ஆனா இதையே வச்சு ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருக்காங்க. இல்லை, அது ஏன்னா எல்லாருக்கும் மக்களுக்கு வந்து தே நீட் இந்த மாதிரி ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு அவங்களுக்கு கண்டென்ட் தேவைப்படுது. சேனலுக்கும் கண்டென்ட் தேவைப்படுது. இல்லை ஏதாவது கான்ட்ரவர்சி வேணும், மக்களுக்கு வேலை இல்லைம்மா, அவங்களுக்கு தே வாண்ட் டு டாக் அபவுட் அதர்ஸ் விச் இஸ் இப்போ எங்கள் அம்மா சொல்லும் அடுத்தவனை பற்றி பேசக்கூடாதுங்க. காசிப்பிங் இஸ் அ வெரி பேட் திங் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். அதனால் இவங்களுக்கு ஏதாவது ஒரு மெல்லுறதுக்கு மேட்ரு தேவைப்படுது. இதை போட்டு மென்னுக்கிட்டு இதை வச்சு பேசிட்டு தர்றானுங்க. அதுக்கூட சினிமாவை பற்றி பேசிட்டு போகிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ அவங்க என்ன பண்ணாங்க, இவங்க என்ன பண்ணாங்கன்னு ஏமா ஒரு நடிகை அவங்க எப்படி வளரான் அவங்க பிரச்சனை அது. அதை எடுத்து நம்ம அதை போட்டு அவங்கள அவமானப்படுத்தி கஷ்டப்படுத்துன்னு நான் நினைப்பேன். ஆனால் அது இல்லைன்னா உலகம் இயங்காதுன்னு வைங்க. பட் யூ ஹேவ் டு லிமிட் இட் சம்மேர். ஏதாவது ஒரு இடத்துல யூ ட்ரா லைன் சம்மேர். எப்படி லஞ்சத்துக்கு ஒரு இடம் வகுக்கணும்னு நினைக்கிறோமோ ஒரு லிமிட்டு, அந்த மாதிரி காசிப்பிங்க்கு ஒரு லிமிட்டு போடணும். அது சோஷியல் மீடியா எதுவுமே விடாது. ஏன்னா நீங்கள்லாம் பிழைக்க வேண்டியிருக்க. அதனால் இது வந்து இட்ஸ் அ சைக்கிள்.
யூ cannot ஸ்டாப் இட். இட் இஸ் ஆன்கோயிங் சைக்கிள் தான். ஓகே சார், இன்னைக்கு நிறைய விஷயங்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப தெளிவாகவும் எங்ககிட்ட உங்களுடைய கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நன்றி சார். நன்றி. மீண்டும் மற்றொரு டாபிக்ல நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஷாலினி மூர்த்தி. நன்றி.